ஹலோ. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் பார்த்தீங்கன்னா மகாராஜான்னு சொல்லிட்டு தமிழில் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கு. விஜய் சேதுபதி படம். ஸோ அந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இன்னும் கொஞ்சம் விஷயம், படத்தோட கதையும் சொல்லாமல் எதுவுமே சொல்லாமல் ரிவ்யூ பண்ணுறது அது ஒரு தனி விஷயமா இருக்கும். ஏன்னா அந்த படத்துக்கு உண்டான இது நம்ம ரிவ்யூ எல்லாம் கண்டிப்பாக சொல்ல முடியாது. படம் வந்து பேசிக்கலாக பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம். அது படம் ஸ்டார்டிங்கில் ஆரம்பித்து, அதாவது ஃபஸ்ட்டு சீனில் ஆரம்பித்து அது லாஸ்ட் சீனுக்கு எத்தனை போய் கனெக்ட் பண்ணுற வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நடுவில் கட் ஷாட் பயங்கரமாக இருக்கும். சஸ்பென்ஸில் கட் பண்ணுவாங்க. நம்மளுக்கு ஏன் அந்த சீன் அங்கே வந்துச்சுன்றது இன்னொரு சீனில் அழகாக ரிவீல் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்மளுக்கு பார்க்குறவங்களுக்கு யாருக்குமே கன்ஃபியூஷன் எதுவுமே வராது. இந்த படம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மனசு ரொம்ப இறுகிடும், தொண்டை வலிக்கும். படம் முடிச்ச பிறகு நிஜமாலே வெளியே வரும்போது உங்களுக்கு ரொம்ப ஒரு 2 நாளைக்கு கொஞ்சம் டிஸ்டர்பாக தான் இருப்பீங்க, சரிங்களா? இதே போல் ஒரு படம் தான். இதுக்கெல்லாம் விதை போட்டது எந்த படம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓல்டு பாய்னு ஒரு படம். அந்த கொரியன் படம் நீங்கள் எடுத்துக்கிங்கனாலே அது தமிழ் இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் சொல்ல முடியும். இதே போல் பிளாட்ஃபார்மில் ஒரு படம் வந்து பார்த்தீங்கன்னா மலையாளத்தில் இரட்டான்னு வந்திருக்கும். அதில் ஜோஜி ஜார்ஜ் நடிச்சிருப்பார். அந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஒரு கன் சவுண்டு கேட்கும். அந்த கன் சவுண்டு கடைசி படம் முடியும் போது ஏன் கன் ஷாட்டு அவர் சூசைட் பண்ணினாருன்ற ஒரு விஷயம் கடைசி சீனில் தான் தெரியும். அது வரைக்கும் நம்மளுக்கு தெரியாது. படம் முழுக்கமே கட் ஷாட்டு தான். எங்கெங்கே கட் வைக்கிறாங்களோ அது ரிவீல் ஒன்று ஒன்றா பண்ண தான் படம் இப்படி போதா அப்படி போதான்னு சொல்லிட்டு அப்போ தான் கடைசியில் தான் அந்த விஷயமே தெரிய வரும். அதே போல் ஒரு பிளாட்ஃபார்ம் உள்ள கதை தான் மகாராஜாவும். இதுக்கு எல்லாத்துக்குமே விதை போட்ட ஒரு படம் என்னன்னா கொரியன் இண்டஸ்ட்ரியில் ஓல்டு பாய்னு ஒரு படம் ஒன்று வந்துச்சு. அந்த படம் வந்து சில்ட்ரன்ஸ்லாம் பார்க்க முடியாது, அடல்ட்ஸ் தான் பார்க்க முடியும். அது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஆரம்பித்து கடைசி எண்டிங்கில் தாங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை ஏதுன்றது உங்களுக்கு தெரியும். அதில் கட் ஷாட் ஏகப்பட்டது இருக்கும். இந்த படத்தெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் ஒரு 10 நாள் நீங்கள் தூங்க மாட்டீங்க. அது அவர் நடித்த இந்த படம் அவர் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3 படத்துலையுமே இந்த கொரியன் படம் ஓல்டு பாய் ஆகட்டும் சரி, மலையாள படம் இரட்டை ஆகட்டும் சரி, தமிழ் படம் மகாராஜா ஆகட்டும் சரி, இது 3 பிளாட்ஃபார்ம்லேயும் நடிச்சிருக்கிறது பார்த்தோன்னா பெரிய பெரிய தலைங்க தான் நடிச்சிருக்கோம். அவங்களோட எப்படி சொல்கிறது, அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் இந்த படத்தில் வாயால் சொல்லி பாராட்டலாம் முடியாது. அவ்வளோ அந்தளவுக்கு கேரக்டர்ஸ் பயங்கரமாக இருக்கும். ஓல்டு பாய் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சாய்மன் சீக்கு வந்து நடிச்சிருப்பார். அவர் நம்மளை அழு வைக்காம அந்த தேட்டர் அழு வைக்காம அந்த படத்தை நம்ம கடைசி வரைக்கும் பார்க்க முடியாது. கண்டிப்பாக அழுது எல்லாருமே வந்து ஒரு மனநிலைமைக்கு போயிடுவோம். ரிட்டர்ன்ற படம் அதே போல தான். ஜோஜி ஜார்ஜ் அவரோட நடிப்பு அது எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். பாராட்டுறதுக்கு வார்த்தையாக இருக்காது, அந்த அளவுக்கு நடிச்சிருப்பாங்க இரட்டையில். நம்ம தமிழ் படம் மகாராஜா விஜய் சேதுபதி சொல்லவே தேவையில்லை, அந்த அளவுக்கு நடிச்சிருக்காரு. இன்னும் ஒரு விஷயம் என்னன்னா, ஓல்டு பாய்ன்ற படம் கொரியன் படம் வெட்ட வெளிச்சமாக பிளாங்காக வெட்டு 1 துண்டு 2ன்னு படம் போய்கிட்டு இருக்கும். இந்த மாதிரி படம் வந்து அதுலேருந்து கொஞ்சம் படத்தை எடுத்து இரட்டான்னு எடுத்தாங்கன்னா கேரளா ஸ்டைல் அவங்களோட பாணியில் அவங்க எப்படி எடுக்க முடியுமோ, சஸ்பென்ஸ் எவ்வளோ கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு மேலோட்டமாக அவங்க கொடுத்துருக்கிறது தான் இரட்டான்ற படம். அதுலேருந்து ஃபில்டர் பண்ணி இன்னும் கொஞ்சம் ஒரு படத்தை எடுக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா தமிழில் மகாராஜா. இந்த படம் இப்படி தான் எடுக்கணும் தமிழ் இண்டஸ்ட்ரியில். ஏன்னா இது வந்து ஓல்டு பாய் மாதிரியும் சொல்லிட முடியாது, இரட்டை மாதிரியும் சொல்லிட முடியாது. இது 2ஆம் கட்டம் மாதிரி மாட்டிக்கிட்ட ஒரு படம் ஒன்று. ஸோ இது இவங்க எடுத்துக்கிட்ட கதை வந்து பார்த்தீங்கன்னா பியூர் பிளேடு மேலே நிற்கிற மாதிரி ஒரு படம் தான் இது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக எடுத்துருப்பாங்க. எல்லாருமே தாராளமாக தேட்டருக்கு போய் பார்க்கலாம். இந்த படம்லாம் பார்த்துட்டு நீங்கள் வெளியே வரனால கொஞ்சம் கனத்த இதயத்தோடு தான் வெளியே வர முடியும்.
அந்த அளவுக்கு பயங்கரமான படம் இதெல்லாம். சண்டை கிடையாது, பாட்டு கிடையாது, எதுவும் கிடையாது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து தேட்டரில் போய் உக்காந்தோமா ஃபோன் எடுக்கிறது இல்லை பக்கத்தில் என்ன பண்ணுறதுக்கு பார்க்குறதுக்கு கூட உங்களுக்கு டைம் இருக்காது. அந்த அளவுக்கு டோட்டலாக பயங்கரமான ஒரு படம் அது. சரிங்களா? ஸோ நீங்கள் கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்கள், ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க இந்த படம். இந்த படம் தம்ப்நெயில்ல ரிவ்யூன்னு போட்டுட்டு இந்த படத்தோட கதையை நம்ம எதுவுமே சொல்லாமல் இப்படியே சொல்லிக்கிட்டு இருக்கானே, அவ்வளோதான் இந்த படத்தெல்லாம் சொல்ல முடியும். இந்த படத்தில் ஏதோ ஒரு சீனோ 2 சீனோ ஏதாவது ஒன்று சொல்லிவிட்டேன்னா நீங்கள் கண்டிப்பாக படம் பார்க்கறது இன்ட்ரெஸ்டே இருக்காது. கொஞ்சம் கூட ஒரு பாயிண்ட் அளவு கூட இன்ட்ரெஸ்டே இருக்காது. ஸோ அதனால் நான் சொன்ன பிளாட்ஃபார்மு இதெல்லாம் எப்படி இருக்குன்றது யூகிச்சுட்டு நீங்கள் போய் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா உக்காந்திங்கன்னா, ஒன்றும் கதை தெரியாமல் போய் உக்காந்திங்கன்னா நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வருவீங்க. கதை தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு பார்க்கறது வேஸ்ட்டாக போயிடும். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே இந்த மகாராஜா படம் போய் பார்க்கலாம். முடிஞ்சவங்க மலையாளத்தில் இரட்டன்ற படத்தை பாருங்கள். அதையும் தாண்டி பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த படத்துக்கு உண்டான கதைக்களம் விதை எதுன்னு நீங்கள் பார்த்து அந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா டைரெக்டாக நீங்கள் வந்து கொரியன் படம் ஓல்டு பாய்ன்றது நீங்கள் போய் பார்க்கலாம். இதுதான் என்னோட சஜஷன். 3மே நல்ல படம் தான், தாராளமாக பார்க்கலாம். சரிங்களா? தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ. பை.